இப்பொழுதும் கூட ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு முன்னால கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளை நீங்க இன்னும் அதிகமாய் கேட்கணும்னா நீங்க யூடியூப் சேனலில் ஜாய்ஸ் ஜே ஜான்கிற அந்த யூடியூப் சேனலில் இன்னும் அதிகமாய் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கலாம், கேட்டு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணலாம். கத்தனல்லவர் அமேன் அல்லேலூயா. ஜாய்ஸ் ஜே ஜான்கிற யூடியூப் சேனல் கத்தனல்லவர். வாட்ஸ்அப்பில் இந்த மெசேஜை நீங்கள் கேட்கணுன்னா எஸ்எம்எஸில் உங்கள் நம்பரை அந்த ஸ்க்ரீனில் பார்க்குற நம்பரில் அனுப்பலாம். கத்தனல்லவர் அமேன் அல்லேலூயா. நீங்கள் கேட்டு ஆண்டவருடைய வார்த்தைகள், கர்த்தருடைய சுத்த வார்த்தைகளை கேட்டு பயன்பெறலாம். கர்த்தர் நல்லவர். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, இன்று கூட நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிப்பதற்கு முன்பாக கர்த்தர் கொடுத்த வசனத்திற்குரிய வார்த்தைகளை கர்த்தரிடமிருந்து பெற்றுக்கொண்டு அந்த வார்த்தைகளின் மூலமாய் நாம் ஒரு ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்வதற்கு முன்பாக நாம் எப்பொழுதும் போல ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கிற அன்பு பிள்ளைகள், இஸ்ரவேலின் பெருமந்தைகள் குறைவாய் இருந்தாலும் கூட உண்மையாய் ஒரு அர்ப்பணிப்போடு ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு அந்த வார்த்தைகளை சப்ஸ்கிரைப் பண்ணுகிற, ஷேர் பண்ணுகிற கர்த்தருடைய அன்பு பிள்ளைகள் நிச்சயமாய் தங்கள் வாழ்க்கையில் உள்ள இருள் நீங்கி ஒரு வெளிச்சம் பிரகாசிக்கும்படியாய், அவர்கள் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய், அவருடைய வாழ்க்கையில் உள்ள பாடுகள், பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி போகும். எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, கர்த்தருடைய வேலையை செய்கிற பொழுது நிச்சயமாகவே முடிவுண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது என்ற வேத வசனத்தின்படியே கர்த்தர் நீங்கள் விரும்புகிற காரியம் எல்லாவற்றையும் வாய்க்கச் செய்வார். அமேன் அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, செய்தியை கேட்பதற்கு முன்பாக நாம் எல்லாரும் சேர்ந்து ஒரு பாடலை பாடலாமா? கர்த்தர் நல்லவர். கண்களை மூடி கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய் ஒரு அருமையான பாடலை நாம் எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? ஆரீரரு நோதையும் போல் உதித்து வரும் இவர் யாரோ, முகம் சூரியன் போல் பிரகாசம், சத்தம் பெருவெள்ளை இரைச்சல் போலே. ஆரீரரு நோதையும் போல் உதித்து வரும் இவர் யாரோ, முகம் சூரியன் போல் பிரகாசம், சத்தம் பெருவெள்ளை இரைச்சல் போலே. இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமுமாம், 10,000ங்களில் சிறந்தோர், 10,000ங்களில் சிறந்தோர், காட்டு மரங்களில் கிச்சிலை போல் இந்த நேசரதோ நிற்கிறார். நாமும் ஊற்றுண்ட பரிமளமே, இன்பரசத்திலும் அதிமதுரம். இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமுமா, 10,000ங்களில் சிறந்தோர், 10,000ங்களில் சிறந்தோர். அவரிடது கையின் தலை கீழ் வலக்கரத்தாலே தாங்குகிறார். அவர் நேசத்தால் சோகமானேன், என்மேல் பரந்த கொடி நேசமே. இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமுமாம், 10,000ங்களில் சிறந்தோர், 10,000ங்களில் சிறந்தோர். என் பிரியமிருபவதே என அழைத்திடும் இன்ப சத்தம் கேட்டு அவர் பின்னே ஓடிடுவேன்.
அவர் சமூகத்தில் மகிழ்ந்திடுவே. இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் நீலி புஷ்பமுமாம். 10,000ங்களில் சிறந்தோர், 10,000ங்களில் சிறந்தோர், என் நேசர் என்னுடையவரே, அவர் மார்பினில் சாய்ந்திடுவேன். மனவாளியே வா என்பாரே, நானும் செல்வேன் அந்நேரமே. இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லிலி புஷ்பமுமாம். 10,000ங்களில் சிறந்தோர், 10,000ங்களில் சிறந்தோர், பாரீரருணோதயம் போல் உதித்து வரும் இவர் யாரோ, முகம் சூரியன் போல் பிரகாசம், சத்தம் பெருவெள்ள இரைச்சல் போலே, நாம் மகிழ்ந்து துதித்திடுவோம் ஆட்டுக்குட்டியின் மனநாளிலே. சுத்த பிரகாச ஆடையோடே பறந்திடுவோம் நாம் மேகத்திலே. இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லிலி புஷ்பமுமாம். 10,000ங்களில் சிறந்தோர், 10,000ங்களில் சிறந்தோர், ஆரீரருணோதயம் போல் உதித்து வரும் இவர் யாரோ, முகம் சூரியன் போல் பிரகாசம், சத்தம் பெருவெள்ள இரைச்சல் போலே. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, நீங்கள் இருக்கிற இடங்களிலே கண்களை மூடி முழங்கால் படியிட முடிந்தவர்கள் முழங்கால் படியிட்டு நம் தேவாதி தேவனாகிய கர்த்தரை நோக்கி அவர் கொடுக்க போகிற ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளுக்காக ஒரு சின்ன ஜெபத்தை ஏறெடுக்கலாமா? சகலத்தையும் செய்ய வல்லவரை, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவாதி தேவனாகிய கர்த்தாவே, நான் என் வார்த்தையை உன் வாயிலே அருளி என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன் சொன்ன தேவாதி தேவனாகிய கர்த்தாவே, என்னை மறைத்து நீங்க வெளிப்படுங்கப்பா. ராஜாதி ராஜாவே, எங்கள் அன்பு நல்ல தகப்பன், அப்ரோஜனமான அடிமையப்பா, என்னால் ஒன்றும் கூடாது தகப்பனே, ஆனால் மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும். எங்கள் அன்பு நல்ல தகப்பன், உம்முடைய வார்த்தைகள் 1,000 அதற்கு மேலாய் பெருகிற கிருபையை கொடுங்கப்பா. உடைய நாமம் உலகம் முழுவதிலும் உள்ள தேசங்களுக்கு பரவி செல்லட்டும் எங்கள் அன்பு நல்ல தகப்பன். அதனால் ரட்சிக்கப்பட்ட ஜனக்கூட்டம் ஒவ்வொரு நாளும் உடைய மந்தையில் வந்து சேரட்டும் அப்பா. இயேசுவே எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, என்னை மறைத்து நீங்க வெளிப்படுங்கப்பா. பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவரின் சொன்ன தேவாதி தேவனாகிய கர்த்தாவே, எங்கள் அன்பு நல்ல தகப்பன், பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை, உடைய பிரசன்னம், உடைய மகிமை உமது மகள் மேல் அளவில்லாமல் ஊற்றி கர்த்தருடைய சித்தத்தின்படி உமது மகளை நடத்துங்க எங்கள் அன்பு நல்ல தகப்பன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபத்தை ஏறெடுக்கிறேன் எங்கள் அன்பு நல்ல தகப்பனே. நன்றி இயேசப்பா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, இன்றும் கூட நம் தேவாதி தேவனாகிய கர்த்தருடைய அன்பு பிள்ளைகளுக்கென்று கொடுத்த வேத வசனம் ஆதியாகமம் 1வது அதிகாரம் 3வது வேத வசனம். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 3வது வேத வசனம். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. ஆமென், அல்லேலூயா. ஆதியாகமம் 1வது அதிகாரம் 3வது வேத வசனம் நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. ஆமென், அல்லேலூயா. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, இருட்டு என்றாலே சிறு பிள்ளைகளுக்கு, என் பெரியவர்களுக்கும் கூட மிகவும் பயமாக இருக்கும் இல்லையா? இருட்டிலே பிள்ளைகள் விளையாட பயப்படுவார்கள், இருட்டிலே வெளியே செல்வதற்கு கூட யோசிப்பார்கள். ஆனால் இப்பெல்லாம் நிறைய பிரகாசமான லைட்ஸ் வந்து விட்டது.
ஒரு பெரிய ஹாலில் நிறைய லைட்ஸ் போட்டு பிரகாசமாக வைத்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த ஹால் கல்யாண மண்டபம் என்று எடுத்துக்கொள்ளலாம். எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாய் கலகலன்னு பேசி சிரித்து மகிழ்ச்சியாக இருக்காங்க. திடீர்னு கரண்ட் போயிற்று. என்னாகும்? இந்த ஹாலை கப் சிப்புன்னு ஆயிரும் இல்லையா? அவரவர் பிள்ளைகளை பக்கத்தில் பிடித்து வைத்து கொண்டு போட்டிருக்கிற நகைகள், கொண்டு வந்த பணம் எல்லாவற்றையும் பத்திரப்படுத்தி கொண்டு அந்த கும்மிரட்டிலே பயந்து நடுங்கி போயிருப்பார்கள். ஏன்னா மனிதர்களை கண்டவர்களுக்கு பயம். வெளிச்சம் இல்லைன்னா திருடர்கள் வந்து எல்லாவற்றையும் திருடி கொண்டு போய்விடுவார்களே என்ற அச்சம். எனக்கன்பான தெய்வ ஜனமே, அப்ப வெளிச்சம் நம் வாழ்க்கையில் முக்கியமான ஒன்று. திடீரென்று அந்த கல்யாண மண்டபத்திலே வெளிச்சம் வந்துவிட்டது என்றால் எல்லோரும் சந்தோஷப்பட்டு மகிழ்ந்து ஆரவாரிப்பார்கள். சிறு பிள்ளைகள் கூட குதித்தெழுந்து சந்தோஷப்படுவார்கள் இல்லையா? லைட் வந்துட்டுன்னு சொல்லி. எனக்கு அன்பான தெய்வ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தை, அப்ப வெளிச்சம் நம்முடைய வாழ்க்கையில் முக்கியமான ஒன்று. நாம் எல்லாரும் விரும்புகிற ஒன்றும் கூட. வெளிச்சம் இல்லைன்னா எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க. ஒரே கும்மிருட்டு, தட்டு தடுமாறி நடப்போம். இரவு பகல் ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரியாமல் இல்லையா? எனக்கு அன்பான தேவ ஜனமே, ஒரு வேலையும் செய்ய முடியாது. அந்த சூரிய வெளிச்சம் கர்த்தருடைய அன்பு பிள்ளைகளுக்கு, இஸ்ரவேலின் பெருமந்தைகளுக்கு, உலகத்தில் உள்ள தேசங்களுடைய குடிகளுக்கு கிடைக்கிறதுனால சாதாரணமாக அவர்கள் சொல்லிவிடலாம், சூரிய வெளிச்சம் தானே, அது மங்கினால் என்ன, அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் தெரியாமல் சொல்லலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை என்று. ஆனால் இந்த சூரிய வெளிச்சம் இல்லை என்றால் எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாது. அந்தகார வல்லமைகளுக்கு ஒரே கொண்டாட்டமாக இருக்கும். கொலை செய்கிறவர்களுக்கும் கூட, களவு செய்கிறவர்களுக்கும் கூட. அதனால்தான் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த தேவன் பூமியை இருள் மூடிக்கொண்டதை பார்த்து ஆதியாகமம் 1வது அதிகாரம் 3வது வேத வசனத்திலே வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். உடனே வெளிச்சம் உண்டாயிற்று. அது மாத்திரமல்ல, தேவன் பகலை ஆள சூரியனையும் இரவை ஆள சந்திரனையும் நட்சத்திரங்களையும் படைத்தார் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். அதை ஆதியாகமம் 1வது அதிகாரம் 16, 17, 18வது வேத வசனங்களிலே இதை குறித்து நாம் பார்க்கலாம். தேவன் பகலை ஆள பெரிய சுடரும் இரவை ஆள சிறிய சுடரும் ஆகிய 2 மகத்தான சுடர்களையும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார். அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கவும் பகலையும் இரவையும் ஆளவும் வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் வித்தியாசம் உண்டாக்கவும் தேவன் அவைகளை வானம் என்கிற ஆகாய விரைவிலே வைத்தார். தேவன் அது நல்லது என்று கண்டார் என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கிறோம். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 16, 17, 18வது வேத வசனங்கள். தேவன் பகலை ஆள பெரிய சுடரும் இரவை ஆள சிறிய சுடரும் ஆகிய 2 மகத்தான சுடர்களையும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார். அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கவும் பகலையும் இரவையும் ஆளவும் வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் வித்தியாசம் உண்டாக்கவும் தேவன் அவைகளை வானம் என்கிற ஆகாய விரிவிலே வைத்தார். தேவன் அது நல்லது என்று கண்டார் என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கிறோம். இங்கே பெரிய சுடர் சூரியனை குறிக்கிறது, சிறிய சுடர் நிலாவை குறிக்கிறது. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, தேவன் நம்மை எவ்வளவாய் நேசிக்கிறார் பாருங்கள். அவர் நம்மையில் இறக்கப்பட்டு சூரியனை படைக்கவில்லை என்றால் இருட்டிலே நாம் வாழ்ந்திருப்போம். இந்த சூரிய வெளிச்சம் இல்லைன்னா வேற பவர் கூடின லைட்ஸை யூஸ் பண்ணி இருட்டை பகலாக்க முடியுமே என்று நீங்கள் சொல்லலாம். அதற்கு கரண்ட் சப்ளை பண்ணவும் வெளிச்சம் வேண்டும் இல்லையா? அப்படியே நீங்கள் எப்படியாவது ஃப்ளாஷ் லைட், பவர்ஃபுல்லான லைட்டுகளை யூஸ் பண்ணி வேலைகளை செய்யலாம் என்று நினைத்தாலும் இவையெல்லாம் கரண்ட் இல்லை என்றால் அல்லது ஏதாவது டேமேஜ், ரிப்பேர் என்றால் வேலை செய்யாது. அதுவும் ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் தான் அந்த வெளிச்சமும் வேலை செய்யும். டோட்டலாக கவர் பண்ண முடியாது. நீங்கள் இந்தியாவில் இருந்து கொண்டு அமெரிக்காவுக்கு இந்த வெளிச்சத்தை கொடுக்க முடியும் என்றாலும் அது முடியாது இல்லையா? எனக்கு அன்பான தேவ ஜனமே, எந்த ஒரு தேசத்திற்கும் ஏன் நீங்கள் ஆஃபீஸில் இருந்து கொண்டு சுவிட்ச் ஆன் பண்ணி உங்கள் வீட்டிற்கே லைட் சப்ளை பண்ண முடியாது. வீட்டிற்கு வந்து லைட்டை ஆன் பண்ணால்தான் உங்கள் வீட்டிலே வெளிச்சம் பிரகாசிக்கும். இவை எல்லாவற்றை காட்டிலும் புயல், வெள்ளம் வந்தால் எல்லாவற்றையும் மாறிக்கொண்டு போய்விடும். இந்த வெளிச்சம் நிரந்தரமான ஒன்றல்ல. இவைகளை காட்டிலும் மேலான வெளிச்சத்தை தரக்கூடிய எந்த ஒரு மனிதனாலும் சேதப்படுத்த முடியாது. ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு மாத்திரமல்ல, உலகம் முழுவதிலும் உள்ள தேசங்களுக்கு நல்ல வெளிச்சம் தரக்கூடிய ஒரே ஒரு லைட் உண்டு. அதுதான் சன்லைட்.
சூரிய வெளிச்சம் இதை எந்த ஒரு மனிதனும் எந்த ஒரு மிஷினும் ஆப்ரேட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இந்த வெளிச்சம் நம் தேவனால் உண்டானது. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, எந்த ஒரு மனிதனாலும் இப்படி ஒரே வெளிச்சத்தை உலகம் முழுவதிலும் உள்ள தேசங்களுக்கு கொடுக்க முடியுமா? முடியவே முடியாது என்று சிறு பிள்ளை கூட சொல்லும். அதனால்தான் சங்கீதம் 136 சங்கீதம் 8-9 வேத வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். பகலில் ஆழ சூரியனை படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இரவில் ஆழ சந்திரனையும் நட்சத்திரங்களையும் படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று 136 சங்கீதம் 8-9 வேத வசனங்கள். பகலில் ஆழ சூரியனை படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இரவில் ஆழ சந்திரனையும் நட்சத்திரங்களையும் படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, நார்வே தேசத்திலும் கூட இந்த சூரிய வெளிச்சம் ஒரு வருடத்திலே குறிப்பிட்ட மாதங்கள் தெரியாமல் இருக்கும். அதுவும் கர்த்தருடைய சித்தம்தான். அந்த நேரங்களில் எல்லாம் அவர்கள் பிரகாசமான லைட்டுகளை வைத்துக்கொண்டு, சில நேரங்களில் அந்த லைட்டுகளே இல்லாம ஸ்கூலுக்கு பிள்ளைகள் பகலிலும் கூட இருட்டிலே போய்கொண்டு வருவார்கள். அந்த நேரங்களில் தான் அவர்களுக்கு அந்த சூரிய வெளிச்சத்தின் அருமை தெரியும். இருட்டிலேயே அவர்கள் வாழ பழகி கொண்டாலும் கூட அந்த குறிப்பிட்ட மாதங்களிலே சூரிய வெளிச்சம் இல்லையே என்று சொல்லி அவர்கள் வேதனைப்படுவது உண்டு. அந்த குறிப்பிட்ட மாதங்களுக்கு பிறகு தேவன் அந்த நார்வே தேசத்திலே சூரிய பிரகாசத்தை கொடுக்கிற வேளையிலே அந்த நார்வே தேசத்து குடிகள் எல்லாம் மகிழ்ந்து களி கூறுவார்கள். அந்த சூரியனுடைய வரவை அவர்கள் எதிர்பார்த்து காத்திருப்பார்கள். மலைகள் மேல் நின்று கொண்டு அல்லது பெரிய பெரிய கட்டடங்களின் மேல் நின்று கொண்டு சூரிய வெளிச்சம் தெரிகிற நாள் அன்று அவர்கள் ஆர்ப்பரித்து மகிழ்ந்து களி கூறுவார்கள். அதை ஒரு திருவிழா போல கொண்டாடுவார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நிறைய இசை நிகழ்ச்சிகளை நடத்துவார்கள், நிறைய கண்காட்சிகள், விளையாட்டுக்கள், இப்படி பல காரியங்களை செய்து அந்த சூரியனுடைய வெளிச்சத்தை காண்கிறதுனால தங்களுக்கு உண்டாகிற மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவார்கள். எனக்கு அன்பான தேவ ஜனமே, அது மாத்திரமல்ல, அவர்கள் சூரியனுடைய வடிவத்திலேயே ஒரு இனிப்பு ரொட்டியை செய்து அதை அந்த சூரிய வெளிச்சம் தெரிகிற நாள் அன்று அந்த இனிப்பு ரொட்டியை, சூரிய வடிவத்தில் உள்ள அந்த இனிப்பு ரொட்டியை எல்லாரோடும் பகிர்ந்து கொண்டு அதை சாப்பிட்டு தங்களுடைய மகிழ்ச்சியை அவர்கள் வெளிப்படுத்துவார்கள். அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, இந்த நார்வே தேசத்து மக்களுக்கு தான் தெரியும் அந்த சூரிய வெளிச்சத்தின் அருமை, தேவனால் உண்டாகிற அந்த பிரகாசமான வெளிச்சத்தின் அருமை. ஏன்னா அவர்கள் குறிப்பிட்ட மாதங்கள் இருட்டிலே வாழ்கிறார்கள் என்பதனால இந்த சூரிய வெளிச்சம் இருந்தால் எவ்வளவு நன்றாய் இருக்கும் என்பது அந்த நார்வே தேச மக்களுக்கு ஈஸியாய் புரியும். அன்பான தேவ ஜனமே, இந்த தேவன் நம்முடைய தேவன் இப்படி ஒரு அருமையான சூரிய வெளிச்சத்தை தந்ததினால எல்லா தேசத்து குடிகளும் தங்கள் அன்றாட வேலைகளை நிம்மதியாய் செய்ய முடிகிறது. இருட்டிலே விளையாட பயந்த சிறு பிள்ளைகள் பகலிலே சூரிய வெளிச்சத்திலே அருமையாய் விளையாடுவார்கள். அது நடு இரவாய் இருந்தாலும் கூட நிலா வெளிச்சம் இருளை நீக்கிவிடும். ஃபாதர் பெர்க்மான்ஸ் அவர்கள் அருமையான ஒரு பாடலை பாடியிருக்கிறார்கள். இருள் நீக்கும் வெளிச்சம் நீங்க தானே, ரட்சிப்பின் தேவனும் நீங்க தானே. இருள் நீக்கும் வெளிச்சம் நீங்க தானே, ரட்சிப்பின் தேவனும் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. சமாதான காரணர் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. அதிசய தேவன் நீங்க தானே, ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. தாயும் தகப்பனும் நீங்க தானே, தாங்கும் சுமை தாங்கி நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில
நாங்க சோர்ந்து போவதில்லை. இங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. எனக்கு அழகெல்லாம் நீங்க தானே. எனது ஆசையெல்லாம் நீங்க தானே. நீங்க இருக்கையில அங்க சோர்ந்து போவதில்லை. இங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இருள் நீக்கும் வெளிச்சம் இங்க தானே. ரட்சிப்பின் தேவனும் நீங்க தானே. நீங்க இருக்கையில அங்க சோர்ந்து போவதில்லை. இங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. எல்லாமே எனக்கு நீங்க தானே. எனக்குள் வாழ்பவரும் நீங்க தானே. நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. முதலும் முடிவும் நீங்க தானே. முற்றிலும் காப்பவர் நீங்க தானே. நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. வழியும் சத்தியமும் நீங்க தானே. வாழ்வழிக்கும் அள்ளலும் நீங்க தானே. நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இரக்கம்போன தேவ ஜனமே, இப்படி பிரகாசிக்கிற வெளிச்சத்தை கொடுத்து இருளை பகலாக்குகிற தேவன் ஏழை என்றும் ஐஸ்வர்யவான் என்றும் பார்ப்பதில்லை. நகரத்தில் எப்படியோ அப்படியே கிராமத்திலும் மூலை முடுக்குகள் எல்லாம் தேவனுடைய வெளிச்சம். இரவிலே கண்ணமிட்டு திருடுகிற திருடர்கள் பகலிலே திருட யோசிப்பார்கள். என்ன சூரிய வெளிச்சம் எல்லாரையும் பாதுகாக்கிறது. தேவன் வெளிச்சம் உண்டாக கிடவது என்றார். உடனே வெளிச்சம் உண்டாயிற்று. இதற்காக நம்முடைய தேவன் எதையும் எதிர்பார்ப்பதில்லை. அநேக கிராமங்கள்ல உள்ளவர்கள் சொல்றத நீங்க கேட்டிருப்பீங்க. நிறைய பெட்டிஷன்ஸ் கொடுத்தோம், கவர்மெண்ட் பல வருடங்களாகியும் ஒரு லைட்டும் போடல, கரண்ட் கனெக்ஷனும் கொடுக்கலன்னு சொல்லி. இப்படி ஒரு பெட்டிஷன் யாரும் கொடுக்கவே வேண்டாம். நீங்கள் சும்மா இருந்தால் போதும். நம்முடைய பரம தகப்பனுக்கு தெரியும் நமக்கு என்னது தேவை என்று, வெளிச்சம் தேவை என்று. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, அதனால்தான் நாம் பகலிலாவது நிம்மதியாய் சுயாதீனமாய் நம்முடைய வேலைகளை செய்ய நம்மை படைத்து நமக்கு ஜீவனை கொடுத்த தேவன் சூரிய வெளிச்சத்தையும் கொடுத்து நம்மளை மகிழ்ந்து களிக்கூற வைக்கிறார். ஆமென், அல்லேலூயா. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, எப்படி சூரிய வெளிச்சம் பகலிலே இருளை நீக்கி ஒளி வீசுகிறதோ அதுபோலதான் உங்களுடைய வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் பாடுகள் வந்து உங்களை ஒரு இருள், ஒரு காரிருள் உங்கள் வாழ்க்கையில் சூழ்ந்து கொள்ளும் வேளையிலும் கூட நீங்கள் கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டால், கர்த்தர் மேல் உங்கள் விசுவாசத்தையும் நம்பிக்கையும் வைத்தால் அந்த இருள் உங்களை விட்டு விலகி ஓடி போய்விடும். ஆமென், அல்லேலூயா. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, அதனால் தான் ஏசாயா 60வது அதிகாரம் 19, 20வது வேத வசனங்கள்ல அருமையா ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறார். இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாயிராமலும் சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசியாமலும் கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு மகிமையுமாயிருப்பார். உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போம் என்று. ஆமென், அல்லேலூயா. ஏசாயா 60வது அதிகாரம் 19, 20வது வேத வசனங்கள். இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாயிராமலும் சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசியாமலும் கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு மகிமையுமாயிருப்பார். உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போம். ஆமென், அல்லேலூயா. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, நீங்கள் உங்களுடைய விசுவாசத்தை கர்த்தர் மேல் வைக்கும் பொழுது வெளிச்சத்திற்காக நீங்கள் சூரியனையோ சந்திரனையோ சார்ந்திருக்க வேண்டிய அவசியமில்லை. அதாவது பகல் வெளிச்சத்துக்காக அல்ல, உங்கள் வாழ்க்கையில் உள்ள இருள் நீங்கி வெளிச்சம் வருவதற்காக
சூரியனையும் சந்திரனையும் மனிதர்களையும் நீங்கள் சார்ந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதற்கு பதிலாக நீங்கள் தேவாதி தேவனாகிய கர்த்தரை உங்கள் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அவர் மேல் உங்கள் முழு நம்பிக்கையை வைக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் உள்ள அந்த காரிருள் விலகி சூரியன் உங்கள் வாழ்க்கையில் அஸ்தமிக்கவே அஸ்தமிக்காது, சந்திரன் உங்கள் வாழ்க்கையில் மறையவே மறையாது. அதாவது எப்பொழுதும் உங்கள் வாழ்க்கையில் இருளே வராது. அல்லும் பகலும் உங்கள் வாழ்க்கை பிரகாசிக்கிற வெளிச்சமாயிருக்கும். ஏன், எதனால் என்று நீங்கள் கேட்கலாம். ஏன்னா உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தரே உங்களுக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நித்திய வெளிச்சமாய் இருக்கும் பொழுது அவர் உங்கள் வாழ்க்கையில் உள்ள இருளை நீக்கி பிரகாசிக்கிற வல்லமையுடையோராய் இருக்கிறதுனால உங்கள் பிரச்சனைகள், பாடுகள், துன்பங்கள், தொல்லைகள், துயரங்கள், கஷ்டங்கள் எல்லாம் உங்களை விட்டு விலகி போய்விடும். அதனால் உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போய் நீங்கள் மகிழ்ந்த களி கூர்ந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீர்கள். ஆமென், அல்லேலூயா. எனக்கன்பான தேவ ஜனமே, மோசே இஸ்ரவேல் ஜனங்களை பார்வோனிடமிருந்து அந்த எகிப்திலிருந்து மீட்டு கொண்டு வரும் பொழுது அவர்கள் கடந்து வந்த பாதை வனாந்திர பாதை. அப்போ கூட ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளை வழிநடத்துவது போல லட்சக்கணக்கான ஜனங்களை கர்த்தர் பகலிலே மேகஸ்தம்பமாய் இரவிலே அக்கினி ஸ்தம்பமாய் வழிநடத்தினார் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். யாத்ராகமம் 13வது அதிகாரம் 20, 21, 22வது வேத வசனங்கள் நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? யாத்ராகமம் 13வது அதிகாரம் 20, 21, 22வது வேத வசனங்கள். அவர்கள் சுக்கோத்திலிருந்து பிரயாணப்பட்டு வனாந்தரத்தின் ஓரமாய் ஏத்தாமிலே பாளையம் இறங்கினார்கள். அவர்கள் இரவும் பகலும் வழிநடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேக ஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் ஜனங்களிடத்தில் இருந்து விலகி போகவில்லை. யாத்ராகமம் 11வது அதிகாரம் 20, 21, 22வது வேத வசனங்கள். அவர்கள் சுக்கோத்திலிருந்து பிரயாணப்பட்டு வனாந்தரத்தின் ஓரமாய் ஏத்தாமிலே பாளையம் இறங்கினார்கள். அவர்கள் இரவும் பகலும் வழிநடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேக ஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். பகலிலே மேக ஸ்தம்பமும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் ஜனங்களிடத்திலிருந்து விலகி போகவில்லை. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, இங்கு மோசே தைரியமாய் கர்த்தருடைய கிருபையினாலே இரக்கத்தினாலே பார்வோனிடமிருந்து லட்சக்கணக்கான இஸ்ரவேல் ஜனங்களை விட்டுக்கொண்டு கானானை சொந்தரிப்பதற்காக கூட்டிக் கொண்டு வருகிறார். ஆனால் அவர்கள் வந்த பாதையிலே காடு, வனாந்திரம், ஒரே இருட்டு. எப்படி முன்னேறி செல்வது என்று அவர்களுக்கு தெரியவில்லை. மோசேக்கும் அவர்களை வழிநடத்த திராணி இல்லை. ஏன்னா அவர்கள் முறுமுறுக்கிற ஜனங்கள். இங்கே நாம் பார்க்கிறோம், வனாந்தரத்தின் ஓரமாய் அவர்கள் பாளையம் இறங்கினார்கள் என்று. அந்த நேரத்திலே மோசே யாரை நோக்கி கூப்பிட்டிருப்பார்? கர்த்தரை நோக்கி கூப்பிட்டிருப்பார். உடனே தேவன் இரவும் பகலும் அவர்களை வழிநடத்துவதற்காக பகலிலே மேகஸ்தம்பத்திலும் இரவிலே அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார் என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கிறோம். பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமும், அந்த வெளிச்சம் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை விட்டு விலகி போகவில்லை. அவர்கள் முன்னும் பின்னும் சூழ பாளையம் இறங்கி அந்த வெளிச்சம் அவர்களை பாதுகாத்து கொண்டது. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, நீங்களும் கூட உங்கள் வாழ்க்கையில் கலங்கி கொண்டிருக்கலாம். என் வாழ்க்கையிலே ஒரே இருளாய் இருக்கிறது, நான் என்ன செய்வேன், யார் எனக்கு உதவி செய்வார்கள் என்று நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம். உங்கள் பாரத்தை கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நீதிமான் தள்ளாட விட மாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நம்மை காக்கும் தேவனவர், நமது நிழலாய் இருக்கின்றவர். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு,
உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் அவரே நம்மை அணைத்துக் கொள்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் நம் சார்பில் இருக்கும் போது நமக்கு எதிராய் நிற்பவன் யார்? கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். வாழ்வை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம், அவரை எல்லாம் வாய்க்கச் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். என்றும் அவரில் மகிழ்ந்திருப்போம், இதய விருப்பம் நிறைவேற்றுவார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். அன்பான தேவ ஜனமே, உங்கள் இருதயத்திலே யார் எங்களுக்கு உதவி செய்வார் என்ற கேள்வியை விட்டுவிட்டு உங்கள் பாரங்களை எல்லாம், உங்கள் பிரச்சனைகளை எல்லாம் கர்த்தரிடம் சொல்லி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் பகலிலே மேகஸ்தம்பமாய், இரவிலே அக்னி ஸ்தம்பமாய் உங்களை வழிநடத்துவார். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்கு நடுகிற பயத்தோடு அவர் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடந்த நேரங்களில் எல்லாம் கர்த்தருடைய பாதுகாப்பு அப்படித்தான் அவர்களுக்கு இருந்தது. ஆனால் சில நேரங்களிலே அவர்கள் முறுமுறுக்கிற நேரங்களில் எல்லாம் அந்த வெளிச்சம் அவர்களை விட்டு விலகி போனது. எனக்கு அன்பான தேவ ஜனமே, அதனால் நாம் எப்பொழுதும் கர்த்தரை உறுதியாய் பற்றிக்கொள்வதோடு மாத்திரமல்ல, அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நீதிமான்களாய் ஜீவிக்கும் பொழுது கர்த்தருடைய வெளிச்சம், கர்த்தரே உங்களுக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போகும். ஆமென், அல்லேலூயா. இவ்வளவு அன்பு, கர்த்தரின் அன்பு அவ்வளோ பெரியது. வேறு யாரால் இவ்வளவு ஜனங்கள் வனாந்தரத்திலே சரியான பாதையிலே செல்ல வெளிச்சத்தை தர முடியும்? மோசே முன்னாலே டார்ச்சை கொண்டு சென்றாலும் கூட, தீப்பந்தத்தை கொண்டு போனாலும் கூட முடியாது இல்லையா? எனக்கு அன்பான தேவ ஜனமே, இருளையும் வெளிச்சத்தையும் ஆள்கிற வல்லமை தேவனுக்கு மாத்திரமே உண்டு. அதனால் தான் தானியேல் 2வது அதிகாரம் 22வது வேத வசனத்திலே தானியேல் அருமையாய் சொல்கிறார், அவரை ஆழமும் மறை பொருளுமானதை வெளிப்படுத்துகிறவர், இருளில் இருக்கிறதை அவர் அறிவார், வெளிச்சம் அவரிடத்தில் தங்கும் என்று. ஆமென், அல்லேலூயா. தானியேல் 2வது அதிகாரம் 22வது வேத வசனம். அவரை ஆழமும் மறைபொருளுமானதை வெளிப்படுத்துகிறவர், இருளில் இருக்கிறதை அவர் அறிவார், வெளிச்சம் அவரிடத்தில் தங்கும் என்று. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, ஆழத்திலுள்ள உங்கள் அந்தரங்கத்திலுள்ள நற்காரியங்களையும் அவர் அறிவார். நீங்கள் செய்கிற அந்தரங்கமான பாவங்களையும் அவர் அறிவார். அவரை உங்கள் ஆழத்தில் உள்ள மறை பொருட்களை வெளிப்படுத்துகிறவர். இந்த தானியேலின் மூலமாய் ராஜா கண்ட கனவின் அர்த்தத்தை வெளிப்படுத்துகிற வல்லமை தேவனுக்கு மாத்திரமே இருந்ததினால தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. வெளிச்சம் அவரிடத்திலே தங்கும் என்று நாம் பார்க்கிறோம். அவரை சுற்றிலும் வெளிச்சம் தானே பிரகாசிக்கிறது. அவர் கிட்டே நெருங்க யாரும் பயப்படுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு பிரகாசமான வெளிச்சம் கர்த்தரை சுற்றிலும் இருக்கிறது. அன்பான தேவ ஜனமே, எல்லாமே அவருக்கு தெரியும். சகலமும் அவர் கரத்திலிருந்து வருகிறது. இது எப்படி சாத்தியமாகும் என்று சிலர் நினைக்கலாம். சூரிய வெளிச்சத்தை தந்த அந்த தேவன் கிட்டே யாரும் நெருங்க முடியாத பிரகாசிக்கிற வெளிச்சத்திலே அவர் இருக்கிறது போலதான் சூரியன் கிட்டே இதுவரைக்கும் எவ்வளவோ ஆராய்ச்சிகள் பண்ணினாலும் கூட சூரியன் கிட்டே யாராலும் நெருங்க முடியவில்லை இல்லையா? எனக்கு அன்பான தேவ ஜனமே, மோசே இஸ்ரவேல் ஜனங்களை பார்வோனிடமிருந்து மீட்கப்பட்ட பாடுகள் அதிகம். கடின இருதயம் உள்ளவனாய் பார்வோன் இருந்ததினால கர்த்தர் மோசேயை கொண்டு அவன் முன்னாலே செய்த அற்புதங்கள் அதிசயங்கள் ஏராளம். இருளையும் வெளிச்சத்தையும் ஆள்கிற வல்லமை தேவனுக்கு மாத்திரமே உண்டு என்பதை பார்வோனுக்கு முன்னாலே அவர் நிரூபித்தார்.
யாத்திராகமம் 10வது அதிகாரம் 21, 23வது வேத வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தால் தெரியும். அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, தடவி கொண்டிருக்கத்தக்கதான இருள் எகிப்து தேசத்தின் மேல் உண்டாகும்படிக்கு உன் கையை வானத்திற்கு நேராக நீட்டு என்றார். மோசே தன் கையை வானத்திற்கு நேராக நீட்டினான். அப்பொழுது எகிப்து தேசம் எங்கும் 3 நாள் மட்டும் காரிருள் உண்டாயிற்று. 3 நாள் மட்டும் ஒருவரை ஒருவர் காணவும் இல்லை, ஒருவரும் தம்மிடத்தை விட்டு எழுந்திருக்கவும் இல்லை. இஸ்ரவேல் புத்திரர் யாவருக்குமோவெனில் அவர்கள் வாசஸ்தலங்களிலே வெளிச்சம் இருந்தது. யாத்ராகமம் 10வது அதிகாரம் 21, 22, 23வது வேத வசனங்கள். அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, தடவி கொண்டிருக்கத்தக்கதான இருள் எகிப்து தேசத்தின் மேல் உண்டாகும்படிக்கு உன் கையை வானத்திற்கு நேராக நீட்டு என்றார். மோசே தன் கையை வானத்திற்கு நேராக நீட்டினான். அப்பொழுது எகிப்து தேசம் எங்கும் 3 நாள் மட்டும் காரிருள் உண்டாயிற்று. 3 நாள் மட்டும் ஒருவரை ஒருவர் காணவும் இல்லை, ஒருவரும் தம்மிடத்தை விட்டு எழுந்திருக்கவும் இல்லை. இஸ்ரவேல் புத்திரர் யாவருக்குமோவெனில் அவர்கள் வாசஸ்தலங்களிலே வெளிச்சம் இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, பார்வோன் கர்த்தர் அவன் கண்களுக்கு முன்பாக அநேக அதிசயங்களை செய்த பிறகும் கூட இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்க அவன் தயாராக இல்லை. இதனால் கர்த்தர் மோசையை பார்த்து சொல்கிறார், உன் கையை வானத்திற்கு நேராக நீட்டு என்று. மோசே உடனே தன் கையை வானத்துக்கு நேராக நீட்டினான். உடனடியாக எகிப்து தேசம் முழுவதும் மூலை முடுக்கெல்லாம் 3 நாள் காரிருள் உண்டாயிற்று. அந்த 3 நாட்களும் அந்த காரிருளின் நிமித்தமாய் ஒருவரை ஒருவர் பார்க்க முடியவில்லை. அவர்கள் உட்கார்ந்திருந்த இடத்தை விட்டு அவர்கள் எழுந்திருக்கவும் இல்லை. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு காரிருள் எகிப்து தேசத்தை மூடிக்கொண்டது. ஆனால் அதே நேரத்திலே அதே எகிப்து தேசத்திலே இருந்த இஸ்ரவேல் புத்திரர்கள் தங்கியிருந்த இடங்களிலே கர்த்தருடைய வெளிச்சம் பிரகாசித்தது. இவ்வளவு ஒரு ஆச்சரியமான காரியம் இல்லையா எனக்கன்பான தேவ ஜனமே? கர்த்தருடைய ஜனங்களுக்கும் கர்த்தரை அறியாத ஜனங்களுக்கும் உள்ள ஒரு வித்தியாசத்தை கர்த்தர் அங்கே மோசையை கொண்டு காண்பித்தார். அதே எகிப்து தேசத்தில் தான் எகிப்து தேசத்து குடிகளும் இஸ்ரவேல் புத்திரரும் தங்கியிருக்கிறார்கள். அந்த தேசத்திலேயே ஒரு இடத்திலே காரிருள், ஒரு இடத்திலே வெளிச்சம். இது எப்படி சாத்தியமாகும்? நம் கர்த்தரால் மாத்திரமே சாத்தியமாகும். எனக்கன்பான தேவ ஜனமே, அதனால்தான் யோபு சொல்கிறான். யோபு 42வது அதிகாரம் 2வது வேத வசனத்திலே, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் என்று யோபு 42வது அதிகாரம் 2வது வேத வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அங்கே யோபு சொல்கிறான், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் என்று. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, தானியேல் சொன்னது போல இருளில் இருக்கிறதை அவர் அறிவார், வெளிச்சம் அவரிடத்தில் தங்கும். அப்படிதான் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட கர்த்தருடைய அன்பு பிள்ளைகளுக்கும் இஸ்ரவேலின் பெருமந்தைகளுக்கும் கர்த்தருடைய நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கும் கர்த்தரை அறியாத ஜனங்களுக்கும் உள்ள ஒரு வித்தியாசத்தை அவர் கர்த்தருடைய அன்பு பிள்ளைகளுடைய சத்துருக்கள் முன்பாக காண வைப்பார். கர்த்தருடைய அன்பு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே வெளிச்சம் பிரகாசிக்கும். அங்கே எகிப்து தேசத்து குடிகள் குடியிருந்த வாசஸ்தலங்களிலே எப்படி காரிருள் மூடிக்கொண்டதோ அதுபோல கர்த்தருடைய அன்பு பிள்ளைகளை எதிர்த்து நிற்கிற எதிரிகள் தங்கியிருக்கிற வாசஸ்தலங்களிலே இருள் மூடிக்கொள்ளும். கர்த்தருடைய அன்பு பிள்ளைகள், கர்த்தருடைய நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகள் தங்கியிருக்கிற வாசஸ்தலங்களிலே கர்த்தரே அவர்களுக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். ஆமென், அல்லேலூயா. இருளையும் வெளிச்சத்தையும் ஆள்கிற வல்லமை தேவனுக்கு மாத்திரமே உண்டு. இஸ்ரவேல் புத்திரர் தங்குமிடங்களிலே வெளிச்சம். பாருங்கள், கர்த்தரை அறியாத ஜனங்களை 3 நாள் காரிருள் மூடினது. நீங்களும் கூட கர்த்தரை நெருங்கி கிட்டே சேர சேர உங்களை சுற்றிலும் வெளிச்சம் பிரகாசிக்கும். உங்கள் எதிரிகளை எதிர்க்க நினைப்பவர்களை அப்படித்தான் காரிருள் மூடும். காரிருள் மூடும் என்றால் அவர்கள் உங்களை தொட முடியாது. உங்களை அவர்கள் எதிர்க்க திராணியற்றவர்களாய் திரும்பி செல்வார்கள். பாருங்கள், கர்த்தர் உங்களை அப்படித்தான் பாதுகாப்பார். தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை அத்தோடே கைவிடவில்லை. பார்வோன் இஸ்ரவேல் ஜனங்களை போகவிட்ட பின்பு இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திர வழியாய் போன போதும் கூட கர்த்தருடைய வெளிச்சம்தான் அவர்களை நடத்தினது. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, கர்த்தரை அறிந்த ஒரு அருமையான குடும்பம் ஒரு விசை குடும்பமாய் டூர் போவதற்காக வந்திருந்தார்கள். அப்படி வந்த நேரம்
அவர்கள் ஒரு காட்டிலே மாட்டிக்கொண்டார்கள். அவர்களுக்கு வழி தெரியவில்லை. அதனால் அவர்கள் என்ன செய்தார்கள், அந்த காட்டிலே ஒரு சின்ன கூடாரம் அமைத்து அந்த குடும்பத்தில் உள்ளவர்கள் அதிலே தங்கியிருந்தார்கள். அவர்களுக்கு சரியான பயம். அங்கே கள்ளர்கள் அதிகம் பேர் வருவதும் போவதும் உண்டு என்று கேள்விப்பட்டிருந்தார்கள். வேறு வழி அவர்களுக்கு தெரியவில்லை. இங்கே சேஃப்டியாய் தங்காவிட்டால் மிருகங்கள் அவர்களை கொன்று போட்டுவிடும். அதனால் அந்த டென்ட்டில் இருந்து அவர்கள் இரவு நேரத்திலே கத்தரை நோக்கி கூப்பிட்டு ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். அவர்கள் கத்தரை நோக்கி ஜெபிக்க ஆரம்பிக்க அந்த கூடாரத்தை சுற்றிலும் ஒரு வெளிச்சம் பிரகாசித்தது. அந்த வெளிச்சத்தை கண்டு திருடர்கள் 2 பேர் இங்கே சரியாக ஒரு குடும்பத்தினர் மாட்டிக்கொண்டார்கள் போல, நல்ல வெளிச்சம் பிரகாசிக்கிறது, யாரோ தங்கியிருக்கிறார்கள், உடனடியாக சென்று அவர்களை கொன்று அவர்களிடம் இருக்கிறவர்களை நாம் அபகரித்துக் கொள்ளலாம் என்று சொல்லி அவர்கள் வேக வேகமாக வந்தார்கள். அப்படி அவர்கள் வருவதை தூரத்திலிருந்து பார்த்து இந்த குடும்பத்தினர் பயத்தோடைய நடுக்கத்தோட இன்னும் அதிகமாய் கத்தரை நோக்கி அபயமிட்டு குக்கரிலிட ஆரம்பித்தார்கள். என்ன நடந்தது? அந்த 2 திருடர்களும் அந்த கூடாரத்தை நெருங்க நெருங்க அந்த வெளிச்சத்தை நோக்கி வர வர அந்த வெளிச்சம் இன்னும் அதிகமாய் பிரகாசிக்க ஆரம்பித்தது. அது அவருடைய கண்களை குருட்டாட்டமாக்கியது. அவர்களுக்கு அந்த வெளிச்சத்திலே ஒன்றுமே தெரியவில்லை. இந்த திருடர்களை சுற்றி ஒரு இருள் மூடிக்கொண்டது. அவர்களுக்கு சரியாக எப்படி அந்த கூடாரத்தை நெருங்குவது என்று கூட தெரியாமல் கொஞ்சம் தள்ளி நின்று சுற்றி சுற்றி வந்தார்கள். இப்படி நடந்தது கூடாரத்தில் இருப்பவர்களுக்கு தெரியாது. அவர்கள் பயத்தோட நடுக்கத்தோட கத்தரை நோக்கி கூப்பிட்டு கொண்டே இருந்தார்கள். அக்கினி மயமாய் தூதர்கள் கூட்டத்தை கத்தர் அங்கே இறக்கியிருந்தார். அந்த கூடாரத்தை சுற்றிலும் ஒரு வெளிச்சம் வேறு பிரகாசித்தது. அதனால் அந்த பொல்லாதவர்கள் அந்த கூடாரத்தை நெருங்கவில்லை. அந்த குடும்பத்தினருக்கு ஒரு தீங்கும் செய்ய அவர்களால் முடியவில்லை. அப்படியே அவர்கள் திரும்பி போய்விட்டார்கள். காலையில் விடிந்தது. அந்த கூடாரத்தில் தங்கியிருந்த அந்த குடும்பத்தினர் கர்த்தர் தங்களுக்கு செய்த நன்மையை நினைத்து சந்தோஷப்பட்டு மகிழ்ந்து களி கூர்ந்தார்கள். இந்த வெளிச்சத்தின் பிரகாசத்தினால தூரத்திலே வந்த அந்த திருடர்கள் கிட்டே நெருங்க முடியவில்லை என்று அவர்கள் அறிந்து கொண்டார்கள். அவர்கள் கிட்டே நெருங்கி இருந்தால் நாம் எப்படி ஆகியிருப்போம், நல்ல வேளை தப்பித்து கொண்டோம் என்று சொல்லி அவர்கள் மகிழ்ந்து களி கொண்டு முழங்கால் படியிட்டு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி உடனே அந்த கூடாரத்தை கலைத்து வேக வேகமாக சென்று இந்த காட்டு பாதையை விட்டு வெளியே சென்று பத்திரமாக தாங்கள் செல்ல வேண்டிய இடத்திற்கு அவர்கள் சென்றார்கள். எப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியமான காரியம் இல்லையா எனக்கு அன்பான தேவ ஜனமே? கர்த்தருடைய பாதுகாப்பு அப்படித்தான் இருக்கும். சூரிய வெளிச்சத்தை பகலுக்காக படைத்த தேவாதி தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட உங்களுக்கு நித்திய வெளிச்சமாய் இருக்கும்படியாய் நீங்கள் தங்கி இருக்கிற வீடுகளை சுற்றி, நீங்கள் தொழில் நடத்துகிற இடங்களை சுற்றி அக்கினி மதிலாய் தூதர்கள் கூட்டத்தை நிறுத்துவார். அவருடைய வெளிச்சம் உங்களை சுற்றி பிரகாசிக்கும். ஆமென், அல்லேலூயா. என் தேவனின் வெளிச்சம், என்னை ரட்சிப்பவரும் அவரே, என் ஜீவனக்கரனானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். தாயும் தந்தையும் தள்ளிவிட்டாலும் தந்தையே என்னை சேர்த்துக் கொள்வார். என்னை அவர் நிழலில் வைத்து காத்திடுவார். தலைமேலேற்றி என்னை உயர்த்திடுவார். என்னை அவர் நிழலில் வைத்து காத்திடுவார். தலைமேலேற்றி என்னை உயர்த்திடுவார். என் தேவனின் வெளிச்சம், என்னை ரட்சிப்பவரும் அவரே, என் ஜீவனுக்கரனானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். தீமை செய்கின்றவர்கள் எனக்கு தீமை செய்ய விரும்புகையில் தேவன் அருகில் வந்து என்னை காத்து நின்றார். என்னை பகைத்தவர்கள் தேவனை அறிந்தார்கள். தேவன் அருகில் வந்து என்னை காத்து நின்றார். என்னை பகைத்தவர்கள் தேவனை அறிந்தார்கள். என் தேவனின் வெளிச்சம், என்னை ரட்சிப்பவரும் அவரே, என் ஜீவனுக்கரனானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். சாத்தான் என்னை சோதித்திட்டாலும் கர்த்தரே என்னை நிறைத்திடுவார்.
என்னை ஒளிச்சுடராய் பயன்படுத்திடுவார். என்னை தம் சாயலாய் என்று மாற்றிடுவார். என்னை ஒளிச்சுடராய் பயன்படுத்திடுவார். என்னை தம் சாயலாய் என்று மாற்றிடுவார். என் தேவனின் வெளிச்சம், என்னை இரட்சிப்பவரும் அவரே. என் ஜீவனுக்கரணானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, இந்த செய்தியின் தொடர்ச்சியை அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் கேட்கலாம். அல்லேலூயா. இரக்கமும் மனதுருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையுமுள்ள எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார். அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவேன் சொன்ன தேவாதி தேவனாகிய கர்த்தர் நோய்வாய்ப்பட்ட சின்னங்களை மறுபடியுமாய் அப்பா நீங்கள் எழும்பி அவருடைய வேலைகளை அவர்களை செய்கிற பலத்தை கொடுங்கப்பா. அப்பா, வேலை இல்லாமல் கஷ்டப்படுகிறவர்களுக்கு வேலையை கொடுத்து ஆசீர்வதிங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை உண்டாகிற பாக்கியத்தை கொடுங்கப்பா. கடன் பிரச்சனையினால பாதிக்கப்பட்டவர்களுக்கு அந்த கடனை அடைக்க புது ஆசீர்வாதத்தை தெரிந்து கொடுங்க தகப்பனே. ஊழியத்தின் பாதையில பாடுகளை அனுபவிக்கிறவர்கள் மறுபடியுமாய் எழும்பி பிரகாசிக்க கிருபையளித்துள்ளங்க எங்கள் அன்பு நல்ல தகப்பனே. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபத்தை ஏறெடுக்கிறேன் எங்கள் அன்பு நல்ல தகப்பனே. சகலவிதமான துதி கனம் மகிமை அனைத்தும் உமக்கே உண்டாவதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா.